பிரபஞ்ச டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் கீதாலட்சுமி வீட்டில் தினமும் ஒரு அதிசயம் நடக்கிறது. என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது பாருங்க, ஒரு காக்கா டெய்லி தினமும் எங்கள் வீட்டாண்ட வந்துட்டு காக்கான்னு இறந்து போன எங்கள் கணவரோட அப்பா செஞ்சி நாயக்கர்னு பேர். அவர் ஃபோட்டோவை பார்த்து காலையில் 6:30 மணிக்கு வருது, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த சேரில் உட்காந்துட்டு கத்துது. அது நம்ம சொல்கிறோம், பித்திருக்கள் காகம் வடிவில் வருவாங்கன்னு. நான் அவருடைய ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க, கிட்ட போனால் அது போயிடுமோன்னு தான் நான் எடுக்கிறேன். அவருடைய ஃபோட்டோ அது இருக்குது பாருங்கள். எல்லாமே இறந்து போன ஆத்மாக்கள் ஃபோட்டோ தான் அதை மாட்டி வச்சுருக்குமா. நேராக இது என்ன பண்ணுது பாருங்கள், நேராக டைரெக்ஷனில் உட்காந்து அந்த சேர் போட்டிருக்கோம், அப்படியே கத்துது பாருங்கள். அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரெகுலராக காலையில் 6 மணிக்கு வரும், 6 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் கத்திகிட்ருக்கோம். மிக்சர் எதோ தேவையோ போடுவோம், சாப்பிட்டுட்டு போவோம். அது பாட்டுக்கு பாருங்கள் கத்துது பாருங்கள், வாய்ஸ் கூட கேட்குது பாருங்கள். அது பாட்டுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தே தான் கத்துது. அதுதான் எங்களுக்கு டெய்லி ஆச்சரியமாக இருக்குது. இதை பாருங்கள், அதை பாருங்கள், அந்த காக்காய்க்கு நேராக அந்த ஃபோட்டோ பாருங்கள். அப்படியே மிக்சர் எடுத்துன்னு வருவார் பாருங்கள், அவங்க அப்பாவுக்கு பையன். மிக்சர் எடுத்துன்னு வந்தோடனே நேராக எடுத்துன்னு வாப்பா, போயிட போகுது வா எடுத்தா, நேராக எடுத்துன்னு வந்தோடனே அந்த மிக்சரை சாப்பிட போகும் பாருங்கள். கரெக்டாக அந்த தொட்டியில் உட்காருங்க, தண்ணி இருக்கிற தொட்டியில். அதை பாருங்கள் உட்காருதா, அது மேலே போய் உட்காருதுங்களா. அங்கே வைக்காத மிக்சர், தொட்டியாண்டே வை. இப்போ பரவாயில்ல, இன்றைக்கி கரெக்டாக அங்கே மேலே வைப்பார். இன்றைக்கி தொட்டியாண்டே வைக்க சொல்கிறேன் பாருங்கள். தொட்டியாண்டை வைக்கிறாரா, கரெக்டாக பாருங்கள், பறந்து வருதா, அழகாக மிக்சரை சாப்பிடுதா, சாப்பிட்டு தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அந்த செவுத்து மேலேயே இருக்கும். இல்லை இந்த படி இருக்குது பாருங்கள், இந்த மாடிப்படி, இங்கே உக்காண்டிருக்கோம். ஒரு காக்கான்னா காலையில் கூண்டு விட்டு வெளியில் வந்தால் எங்கன்னா வெளியில் பறக்கும், வெளியில் சுற்றிட்டு கிடக்கும். வெய்ய நேரத்தில் காக்கா மாதிரி யார் விட்டாண்டே வராது. ஆனால் இது எப்பவுமே இங்கே தான் உக்காந்துக்குது. ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது. மிக்சரை சாப்பிடும், தண்ணி குடிப்பார், அப்புறம் கிளம்பிடுவார். இந்த ஃபோட்டோ இதோ இருக்குது பாருங்கள், அப்படியே இங்கேயே உட்காந்துட்டு அப்படியே கத்திகிட்ருக்கோம் பாருங்கள். மிக்சர் சாப்பிட்றாரா, அப்புறம் தண்ணி குடிப்பார். தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் இங்கே நின்று பார்த்து கத்துவார், இல்லைன்னா அந்த படியாண்ட போய் நின்றுப்பார். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போவாது. என்ன அன்பர்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அந்த காக்கா ஏன் தினமும் காலை 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எங்கேயுமே போவாத அங்கேயே உட்கார்ந்து கத்திக்கொண்டே இருக்கிறது? மற்ற காக்கைகளும் வருவதில்லை. எனக்கு தெரிந்தவரை அவர் மாமனார் தான் காக்கை வடிவில் வந்து தன் மகன் போடும் உணவை சாப்பிட்டு அவர் வீட்டிற்கு வந்து உட்கார்ந்திருக்கிறது. சில சமயத்தில் அவர்கள் வெளியில் போய் உணவு போடவில்லை என்றால் டேபிளில் உள்ள பொருட்களை கோபமாக கலைத்து போட்டுவிட்டு போகிறது. இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்களேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.